உச்சம். அதாவது வாய்ப்பு கிடைத்தால் பஞ்சபூத சிவஸ்தலங்கள் 5 கோயில்களுக்கும் ஒரே டூரில் இவர்கள் போய்விட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான சிவன் வழிபாடு இவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது, செவ்வாய்க்கிழமைகளில் இவர்கள் துவரம்பருப்பு தானம் செய்வது, மேலும் சிவப்பு கலரை இவர்கள் உபயோகிப்பது. அதாவது ஒரு கார் வாங்குறாங்க, இல்லை ஒரு கம்பெனி ப்ராடக்ட், ஒரு லோகோ டிசைன் பண்ணுறாங்க, முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது இந்த கலர் ட்ரெஸ் அணிவது, ரெட் கோரல் இந்த பவளத்தை அணிவதன் மூலம் இவர்களுடைய ஹெல்த் நல்ல ஒரு தேஜஸ், ஒரு உறுதி, நிறைய நோய்களிலிருந்து வெளியே வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாகவே மஞ்சள் புஷ்பராகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எல்லோ சஃபயர் ரத்தினத்தை இவர்கள் அணிந்து கொள்வதன் மூலம் நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ, அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய அந்த வீரியம், அந்த டென்ஷன், அந்த கோபம், இவை அனைத்துமே ஒரு கட்டுக்குள் அடங்கிவிடும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் நடைமுறை பரிகாரம் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு நீர் ராசி. அப்போது ஒருவேளை இவர்களுக்கு உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, கொஞ்சம் அவர்களுடைய அந்த மூட் ஸ்விங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, டெய்லி இவர்கள் ஒருவேளை இவர்களுடைய உடல் நிலை நன்றாக ஒத்து கொடுத்தால் 2 டைம்ஸ் இவர்கள் குளிக்கலாம், அதிகமாக நீர் எடுத்துக்கொள்ளலாம். இதனை எல்லாம் இவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது பௌர்ணமி சந்திரன் வரக்கூடிய நாட்களில் கடலில் குளிப்பது, பிரதானமான அம்மன் வழிபாடு இந்த நாட்களில் பண்ணும் பொழுது இவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மேலும் மேலும் கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.